வார்த்தைக்குள் வைத்து இன்னும் வாசல் திறக்கலைன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், சிலவைகள் இன்னும் வற்றி போகவில்லை என்று அர்த்தம். எப்போ ஆண்டவர் வாசலை திறந்தார்? உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றார். ஆமே, இந்த வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிறேன். சிலது வற்றி போகிறது வரை கர்த்தர் வாசல் திறக்க மாட்டார். ஆமே, எது எது வற்றி போகணுமோ அதை வற்றி போக பண்ணிவிட்டு தான் சபையே உனக்கான வார்த்தை நிறைவேறும் நாட்களிலே கர்த்தர் வாசலை திறப்பார். நம்புறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, அடுத்த மாதம் வாக்குத்தத்தம் என்னது? என்ன டைட்டில் ஜெபிக்க போறோம்? இந்த மாசத்துல வற்றதெல்லாம் வற்றும், அடுத்த மாசம் திறக்க போற. நம்புறவங்க மாத்த நல்ல கைகளை தட்டி. மாதத்தில் 7ஆம் மாதத்தில் பேழை மலையின் மேல் தங்கிட்டு. எத்தனாவது மாசத்துல இருக்கிறீங்க? பேழை தங்கிச்சு, வரல தொடங்கிச்சு. 8ஆவது மாசத்துல திறக்கப்படுவாயாக, நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான வார்த்தை என்று நம்புறவங்க. ஜலம் வடிந்து கொண்டிருக்கிறது. நம்புற தேவ பிள்ளை நல்ல கைகளை தட்டி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறக்கப்படுவாயாகன்னு வார்த்தை வருது. இனி 2 வாரம் தான் இருக்கு. இந்த 2 வாரத்துல ஜலம் குறைஞ்சிருமா? 40 நாள் அடிச்ச மழையில உயர்ந்த ஜலம் இந்த 2 வாரத்துல குறைஞ்சிரும். நீ புறாவை அனுப்பு, பொறுத்து அனுப்பு. இதோ வாசல் திறக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி